இப்போது நேரடியாக நற்செய்தி வாசகத்துக்கு செல்வோம். இயேசு என்ற கருப்பொருளாக சான்று பற்றி பேசுகிறார். சான்று பற்றி அவர் பேசுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோமானால், யூத மக்கள் இயேசுவை ஒரு இறை மகன் என்றோ மெசியா என்றோ ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், மறுத்தார்கள். ஆகவே அவர்கள் இயேசுவுடன் சான்று கேட்கின்றார்கள். இயேசு சான்று பற்றி என்ன கூறுகிறார் என்று நாம் பார்ப்பதற்கு முன், யூத முறையில் யூத மக்களுக்கு சான்று பற்றி என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இணைச்சட்டம் 19:15 இவ்வாறு கூறுகிறது: ஒருவன் எந்த குற்றத்தையும் எந்த பழி பாவ செயலையும் உறுதி செய்ய ஒரே சாட்சியின் வாக்கு மூலம் போதாது, 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்கு மூலத்தாலே அது உறுதி செய்யப்பட வேண்டும். ஆம், இயேசு அவர்களுடைய சட்டத்தை மதிக்கிறார். அவர் அழிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தார். ஆகவே அவர் 2 அல்லது 3 சான்றுகளுக்கு பதிலாக 4 சான்றுகளை முன்வைக்கின்றார். முதலாவதாக திருமுழுக்கு யோவானையும், 2வதாக அவருடைய செயல்களையும், 3வதாக யூத மக்களின் யாவே இறைவனையும், 4வதாக யூத மக்களின் யூத மறையையும் முன்வைக்கின்றார். முதலாவதாக திருமுழுக்கு யோவான் பற்றி இயேசு என்ன கூறுகிறார் என்று பார்ப்போமானால், யோவான் 5:31-35 வரை வாசிப்போமானால், என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கின்றார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். திருமுழுக்கு யோவான் எவ்வாறு சான்று பகர்ந்தார், எவ்விடத்தில் சான்று பகர்ந்தார் என்று பார்ப்போமானால், 1 யோவான் 29 இவ்வாறு கூறுகிறார்: இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் எனவும். யோவான் 1:32 தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது அமர்வதை கண்டேன் எனவும். 1 யோவான் 34 இவரே இறைமகன் எனவும் சான்று பகர்ந்தார். திருமுழுக்கு யோவான் இறைவார்க்கு உரைத்த காலத்தில் அவர் உள்ளதை உள்ளவாறு கூறினார். உண்மையை உண்மை என்றும் பொய்யை பொய் என்றும் கூறினார். அவர்கள் சதுசேயர், பரிசேயர்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள், ஆட்சியாளர்கள் எல்லோரைக்கும் அவர்களுடைய குறைகளை சுட்டி காட்டினார். அதனால் அவர்களுக்கு இவர் மீது மிகவும் கோபம். அவர் பயப்படவில்லை, உள்ளதை உள்ளபடியே சொன்னார். நாம் இப்போது நம்மை பற்றி சிந்திப்போமானால், நம்மிடம் ஒருவரை பற்றிய சான்று இருக்கிறது. அந்த குறிக்கப்பட்டவர் ஒரு பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போது நாம் எவ்வாறு செயல்படுகின்றோம்? நாம் கண்டவற்றையும் காதால் கேட்டவற்றையும் உண்மை சான்றை முன் சென்று சொல்கின்றோமா? அல்லது பேதுரு சீமோனை போல நாமும் பயந்து இயேசுவை தெரியாதென்று அவர் கூறியது போல இவரை தெரியாதது போல் இருந்து அவர் எந்த அளவு பிரச்சனைக்குள் மாட்டுப்பட்டாலும் பிரச்சனை இல்லை என்று வாழ்ந்து விடுகின்றோமா? சுயநலம் உள்ளவர்களாக நீதிமன்றம் செல்ல வேண்டும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டும் என்று பயந்து நாமும் அவ்வாறு பேதுரு சீமோனை போல மறுதளித்து சான்று பகர மறுக்கின்றோமா? இது முதலாவது சான்று. 2வது சான்று, இயேசு தனது செயல்களை கூறுகிறார். அதை நாம் யோவான் 5:36 வாசிப்போம். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்த செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். ஆண்டவருடைய இயேசுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியே இருக்கவில்லை. சொன்னவற்றை நிறைவேற்றினார் செயல்களின் ஊடாக.
எவ்வாறான செயல்களின் ஊடாக நிறைவேற்றினார் என்று பார்த்தால், புதுமைகள், அது கேளாதவர்களுக்கு கேள்வி ஞானத்தை, பார்வையற்றோருக்கு பார்வையை, அவர் செய்த செயல்களுக்கு அளவே இல்லை. அன்பு செயல், இரக்கச் செயல், தியாகச் செயல், புதுமைகள். ஆனாலும் இவற்றின் ஊடாக கூட அவர்களுக்கு தெரியவில்லையா இயேசு இறைமகன் என்றும் மெசியா என்றும். இரக்கச் செயல்கள். எனக்கு ஒரு உண்மையான சம்பவம் ஒன்றை உங்களோடு இந்த இடத்தில் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுடைய பங்குத்தந்தை யுத்த காலத்தில் கொழும்பில் இருந்து இங்கு வர வேண்டும். பஸ்கள் கிடையாது. ஆனாலும் ஏதோ ஒரு விதத்தில் முன்பதிவு செய்து ஆசனத்தை பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்டு அன்று ஏறினார். ஆனால் ஆசனம் முன்பதிவு செய்யாதவர்களுக்கு அங்கு ஆசனம் இல்லை, நின்றுதான் வந்தார்கள். அப்படி வரும்போது அவர் ட்ரௌசர் அண்ட் ஷர்ட் அணிந்திருந்தார். இரவு நேரம், எல்லோரும் தூக்கத்தில் விழுந்து விட்டார்கள். அவரும் தூக்கமாகி விட்டார். ஆனால் இடையில் முழித்து பார்க்கும் போது ஒரு வயோதிபர் நின்று கொண்டு தனது கையில் கம்பியை பிடித்துக் கொண்டு அதன் மேல் தன்னுடைய தலையை வைத்து நித்திரை செய்வதை அவர் காண்கின்றார். உடனே அவர் இறங்குகின்றார், தியாக செயல் செய்கின்றார். தான் முன்பதிவு செய்த, காசு கொடுத்து முன்பதிவு செய்த ஆசனத்தை, ஐயா இதில் வந்து அமர்ந்து நித்திரை செய்யுங்கள், நான் எழுப்பி நிற்கின்றேன் என்று அவருடைய ஆசனத்தை கொடுக்கின்றார். அந்த வயோதிபருக்கு ஒரே ஆச்சரியம். காசு கொடுத்து நன்றாக வசதியாக வர வேண்டும் என்று முன்பதிவு செய்த ஆசனத்தை தனக்கு தர ஒரு நன்றி பார்வையோடு அவர் போயிருந்து நித்திரை செய்து விட்டார். விடிய காலை 4 மணி ஆகின்றது. சாரதி ஒரு தேநீர் கடைக்கு முன்பாக நிப்பாட்டுகின்றார். எல்லோரும் இறங்கி செல்கிறார்கள். இந்த அருட்தந்தையும் அவர்களோடு கூட வந்த நண்பர்களோடு இறங்கி செல்கிறார். அப்போது ஒரு கூட்டம் கதைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பெடியன் ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருக்க வேண்டும். இது இவர்களுடைய அருட்தந்தை நண்பர்களுடைய காதிலும் அருட்தந்தைக்கும் கேட்கின்றது. அவர்கள் இவரை அணுகி வந்து, தம்பி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்கின்றார்கள். ஆம், நாம் இந்த இடத்தில் நாம் பார்ப்போம் எவ்வாறான ஒரு சிறு தியாக செயல் எத்தனை பேருக்கு மத்தியில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றது, எவ்வாறான சான்றாக அமைகிறது என்று நாம் பார்ப்போம். இன்று நாம் பெருமையாக சொல்லும் கத்தோலிக்க திருச்சபை பரந்து விரிந்து உலகம் முழுவதற்கு பரந்து நிற்குதென்றால் அதற்கு காரணம், ஒரு நேரம் கிறிஸ்தவர்கள் சரிவு ஏற்பட்டது கத்தோலிக்கருடைய திருச்சபை. ஆனால் அன்னை தெரேசா போன்ற புனிதர்களின் வாழ்வு, சான்று பந்த வாழ்வும் வேத சாட்சிகளின் சான்று வித்தாக மாறி இன்று பறந்து காணப்படுகின்றது. ஆம் அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று உயிர்த்தாண்டவர் சமூகத்தில் இன்று உலகம் போற போக்கில் இளம் யுவதிகள், இளைஞர்கள், ஏன் வயது வந்தவர்கள் கூட எவ்வாறாக செயல்பட்டு இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார்கள் என்பதை நாம் காண்கின்றோம். பகலாக உண்மையாகவே இந்த காலத்தில் இளம் யுவதிகள் எங்கோ செல்கிறார்கள் உலகத்திலே. ஆனால் உயிர்த்தாண்டவர் சமூகத்தில் எத்தனை இளைஞர்கள், யுவதிகள் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது 2வது சான்று. 3வது சான்றாக இயேசு யாவே இறைவனை முன்வைக்கின்றார். அதை யோவான் 5:37 நாம் வாசிப்போம். இவ்வாறு வாசிக்கின்றோம்: என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகிர்ந்துள்ளார், நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்கவில்லை. ஆம், மறுரூபமான போது, திருமுழுக்கு பெற்ற போது குரல் கேட்டது. அது இந்த 4 நற்செய்திகளிலும் இடம்பெற்றிருக்கிறது. நாம் ஒன்றை மட்டும் பார்ப்போம். மத்தேயு 3:17 இவ்வாறு கூறுகிறது: என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறுகிறார். இயேசு படைத்தவர் படைக்கப்பட்டவரிடம் தாழ்ச்சியோடு போய் தனது பணியின் முடிவின் தொடக்கத்தை ஆரம்பித்து வைக்கிறார். திருமுழுக்கு பெறுகிறார் யோர்தான் நதிக்கரையில். திருமுழுக்கு யோவானிடம். அவர் கடலில் ஆழ்த்தப்பட்டு நீருக்கு வெளியே வந்த பொழுது முழு மனுக்குலத்தின் பாவ சுமைகளோடு வெளியே வருகின்றார். நினைத்து கூட நம்மால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது.
முழு மனுக்குலத்தின் பாவங்களை, அவருக்கு காலம் இல்லை, முழு மனுக்குலத்தின் பாவையும் தன் தோல்மேல் சுமந்தவராய் வெளியே வருகின்றார். கரையில் ஏறியதும் வானம் திறந்து பிதாவாகிய தந்தை ஒலி எழுப்புகிறார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். நாம் இந்த இடத்தில் 2 கேள்வி நமக்குள் வரலாம். இப்பதானா இயேசு அவருடைய அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு இப்பதானா பூரிப்படைகிறார் என்பது நமக்கு மனதிற்குள் வரலாம். முதல் அவர் மைந்தராய் இருக்கவில்லையா, பூரிப்பாக அவரோடு இருக்கவில்லையா என்பது போல். ஆம், அவர் முந்தியும் அதே மாதிரித்தான் இருந்தார். அவர்கள் அப்படித்தான். ஆனால் இந்த இடத்தில் அந்த ரட்சிப்பின் தொடக்கம், அவர் சிலுவையில் பலியாக போவதின் தொடக்கம், மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்தது, திருமுழுக்கின் ஊடாக பெற்றதும் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு அவ்வளவு பூரிப்பு. அவரால் அதை அடக்க முடியவில்லை. உறுதி செய்து கூறுகிறார், திரும்பவும் உறுதி செய்து கூறுகிறார். முதலும் மகன்தான், முதலும் பூரிப்பாகத்தான் இருந்தார். இவ்விடத்தில் அவர் மக்களுக்கும் அதில் இருந்த திருமுழுக்கு யோவானுக்கும் அறிவித்து அவர் தனக்கு ஒரு உறுதியாக அதை திருப்பச் கூறுகிறார். ஆமா, அவ்வாறுதான் நாமும் பிறருடைய சுமைகளை, துன்பங்களை, கஷ்டங்களை தோள் மீது பிறருக்காக சுமக்கும் போது எம்மை பார்த்து ஒவ்வொரு செயலுக்கும் பிதாவாகிய சர்வேஸ்வரன் நம்மை பார்த்து கூறுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், மகள், நான் இவரில் பூரிப்படைகின்றேன் என்று. ஆம், இன்று உயிர்த்தாண்டவர் சமூகமானது போன மாதத்தில் 100 கூட்டங்கள், தியானங்கள் வைத்திருக்கிறது. எவ்வாறு முடியும்? எல்லோரும் இளைஞர்கள், இளம் யுவதிகள், அநேகமானவர்கள். அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு வீடு இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு தொழில் இருக்கிறது, படிப்பு படிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் இளைஞர்மார். ஆனாலும் அவர்கள் தங்கள் நேரத்தை அர்ப்பணித்து இவ்வாறு 100 கூட்டங்கள் ஒரு மாதத்தில் முடிப்பதென்றால் எவ்வாறாக இருக்கும்? உலகெங்குமே அவர்கள் சாட்சியம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களையும் பார்த்து இன்று பிதாவாகிய தந்தை கூறுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள் என்று பூரிப்படைகிறார். இது 2வது சான்று. 4வது சான்று இப்போது வைக்கின்றார். 4வது சான்றாக யூத மறையை வைக்கின்றார். அது யோவான் 5:39 இவ்வாறு வாசிக்கின்றோம். யூத மறை நூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறை நூலும் எனக்கு சான்று பெறுகிறது என கூறுகின்றார். யூத மக்கள் நிலைவாழ்வுக்காக மாத்திரம் அவர்களுடைய நூலை புரட்டி புரட்டி பார்க்கின்றார்கள். ஆனால் அதே நூலில் இயேசுவை பற்றி அழகாக கூறப்பட்டிருக்கிறது. எங்கே பிறப்பார், எவ்வாறு ஜீவிப்பார், அவருடைய முடிவு என்ன, ஒவ்வொன்றுமே கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ள மனமில்லை, ஆயத்தமும் இல்லை, மறுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை பார்ப்போம். நாமும் அவ்வாறுதான் திரு விவிலியத்தை காலையிலும் மாலையிலும் வாசிக்கின்றோம். நல்லது, கட்டாயம் வாசிக்க வேண்டியது. தியானிக்கிறோம், ஆழமாக தியானிக்கின்றோம், அதுவும் மிகவும் நல்லது. என்ன பிரயோசனம் அதை காண்கின்றோம்? அப்படியே இருந்து விடுகின்றோம். ஆண்டவர் மேலான சான்று எதை கூறுகின்றார்? செயல்பாட்டை. நாம் செயல்படுத்துகின்றோமா? இயேசுவுக்கு சான்று பகிர்ந்தோமா? நம்முடைய செயல்களினால் எவ்வாறு வாழ்கின்றோம்? நாம் வாசிப்பது, தியானிப்பது. ஆகவே நாம் வாசிப்பதையும் தியானிப்பதையும் செயலாக்குவோம், சான்று பகிர்வோம் இயேசுவுக்கு. அன்பார்ந்தவர்களே, இயேசு உலகில் ஒரு மனிதனாகத்தான் பிறந்தார். அவர் உடனே கூறவில்லை, நான் மனிதனாக
நான் இறைமகனாக வந்திருக்கின்றேன், மெசியாவாக வந்திருக்கிறேன், என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் தான் அந்த கூறப்பட்ட மகன் என்று எதுவுமே கூறவில்லை. ஆனால் இயேசுவின் பிதாவின் கட்டளையை, அவர் மேல் சுமத்தப்பட்ட பணியை ஒவ்வொன்றாக கீழ்ப்படிவோடு நிறைவேற்றி வந்தார். அவ்வளவுதான் அவர் செய்தார். செயலாக்கம் கொடுத்தார். மனிதனாக பார்த்த மக்கள் கூட்டம் கூட்டமாக அவருக்கு பின்னால் பின்தொடர்ந்தனர். காரணம் என்ன? அவர் இருந்து இறை தன்மை வெளிப்பட தொடங்கியது. அவருடைய செயல்களினூடாக, அவருடைய சொற்களினூடாக, அன்பு வார்த்தைகளினூடாக, வாழ வைக்கும் வார்த்தைகளினூடாக மக்கள் அவரை மெசியாவாகவும் மனிதனாகவும் கடவுளின் மகனாகவும் பார்க்க தொடங்கினர். சமாரிய பெண் ஓடி சென்று சொன்னால் ஊருக்குள், நான் மெசியாவை கண்டேன் என்று இயேசு சொல்லி அனுப்பினாரா? இல்லை. அவருடைய செயல், அவர் கதைத்த வார்த்தைகள், அன்பு வார்த்தைகள், அறிந்து கொண்ட விதத்தை பார்த்து அவள் ஓடி சென்றாள். ஆம், திருமுழுக்கின் ஊடாக நாம் உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தில் அங்கத்தவர்களாக சேர்ந்திருக்கின்றோம். இறைவனின் இரக்கம் எங்கள் மீது இவ்வாறான ஒரு உயிர்த்தாண்டவர் சமூகத்தை உருவாக்கி, எம்மையும் அதற்குள் உள்வாங்கி, இறைவனுக்கு, இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழும் வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உயிர்த்தாண்டவர் சமூகத்தின் ஊடாக நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றாரே. நாம் நினைத்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இவ்வளவு இரக்கமான கடவுள் எங்களை அழிந்தொழிந்து போக விடவில்லை. சான்று பகருங்கள், என்னுடைய பணியை செய்யுங்கள் என்று. ஆம், பவுல் அடிகளார் கூறுவது போல 2 கொரிந்தியர் 5:20 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நாம் பரலோகத்தில் கிறிஸ்துவின் தூதுவர்கள் என்றால் நம் நாட்டிலும் தூதுவர்கள் இருக்கிறார்கள். ஆம், நம் நாட்டில் உதாரணமாக அமெரிக்க தூதரகம் இருக்கிறது. அங்கு ஒரு அமெரிக்க தூதர் இருக்கின்றார். அவர் எங்களுடைய நாட்டை பிரதிபலிப்பதில்லை, அவருடைய நாட்டை தான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு செயற்பாட்டையும், அவர்களுடைய கலாச்சாரத்தையும் இங்கு நிறுவிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இங்கு இருந்த போதிலும் அவருடைய நாட்டை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஆம், நாமும் கிறிஸ்துவின் தூதுவர்களாக, பரலோக ராஜ்யத்தின் தூதுவர்களாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுல் அடிகளார் கூறுகின்றார். ஆம், அன்பார்ந்தவர்களே, நம்முடைய செயற்பாடு எவ்வாறு அமைகிறது? பரலோக ராஜ்யத்தை இவ்விடத்தில் நிறுவுகின்றோமா? இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோமா? ஆம், நம்முடைய உயிர்த்தாண்டவர் சமூகமானது இன்று உலகெங்கும் கடை எல்லை வரை அவர்கள் சான்று பகர்ந்து வருகின்றார்கள். திருமுழுக்கின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த உயிர்த்தாண்டவர் சமூகத்திலே இளம் பிள்ளைகள், இளம் தாய்மார்கள், வயதானவர்கள் கூட பல இடங்களில் போய் தங்களுடைய செயற்பாடுகளின் ஊடாக இயேசுவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தூதுவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். எனக்கு ஒரு மெசேஜ் ஞாபகம் வருகிறது. நாம் இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் என்றால், நம்மை விட்டுத்தான் கிறிஸ்தவம் என்று வரும்போது நம்மை விட்டுத்தான் மனிதர்கள் எத்தனை என்று பார்ப்பார்களாம். ஏனென்றால் நாம் தூதுவர்கள், அதை மறந்துவிடக் கூடாது. கடவுள் நம்மளை பேர் சொல்லி அழைத்து இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை இங்கு கட்டி எழுப்போம் என்று நம்முடைய உயிர்த்தாண்டவர் சமூகத்தினூடாக அங்கத்துவம் முக்கியமல்ல,
சீடத்துவம் முக்கியமானது. அங்கத்துவத்துக்கும் சீடத்துவத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதை இப்பொழுது நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் சீடத்துவத்தில் இணைந்து முதிர்ச்சி பெற்ற சீடர்களாக மாறி நாம் எங்கு இருக்கின்றோமோ, ஒரு குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தை சுற்றி பரலோக ராஜ்யம் கட்டியெழுப்பப்பட முடியும். அயலில் கட்டியெழுப்பப்பட முடியும். பங்குகளில், நாம் வேலை செய்யும் வேலைத்தலங்களில், எங்கள் பிள்ளைகளின் ஊடாக பாடசாலைகளில் கூட நம்முடைய ராஜ்யம் கட்டியெழுப்பப்படலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது கண்களை மூடிக்கொள்வோம். அன்பான இயேசுவே, பேதுரு சீமோன் உம்மை 3 முறைதான் மறுதளித்தார். ஆண்டவரே, 3 முறைதான் உமக்கு சான்று பகராமல் இருந்தார். ஆனால் அவரது நீர் அவரை திரும்பி பார்த்து, அவருடைய கண்ணும் உம்முடைய கண்ணும் பார்த்த பொழுது உம்மை முழுமையாகவே அவர் அறிந்து கொண்டவராக ஓடி சென்று அழுதார் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரே, ஆனால் நாங்களோ எங்கள் வாழ்நாட்களில் சான்று பகர முழுமையாக தவறிவிட்டோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தாண்டவர் சமூகத்தில் எம்மை பேர் சொல்லி அழைத்து வந்து எம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றீரே, எங்கள் எல்லோரையும் உமக்கு சான்று பெற எமக்கு வல்லமை தாரு. இந்த அருளின் ஆண்டிலே, யுபிலி ஆண்டிலே, இந்த பாஸ்கால், இந்த தவ காலத்தில், அருள் வழியும் காலத்திலே ஆண்டவரே, உயிர்த்தாண்டவர் சமூகத்தில் வாழும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சான்று பகர்ந்து சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.